அடுத்த லைக்கு வருவோம். அது பாட்டுக்கு நீராக ஊற்றுன அருவி போல் ஆற்றுல போய் கடலில் கலந்து நீரோட கலந்து, இது நல்ல நீரோட கலந்து உப்பு நீராக கொஞ்ச நாளைக்கு நிற்குமா, இல்லை அப்படியே கடல் நீரோட சேர்ந்து உப்பாக போயிருமான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு அருவியாக வர்ற மாதிரி இருக்குது அரசியலை பற்றி. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணாரா, ஒருத்தர் ரொம்ப ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப வேகம் முடியாந்தாராம். டங்கு 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 டங்குன்னு முடியாந்துருக்காரு. அங்கேருந்து முடியாந்து ஹாஸ்பிட்டலில் உள்ள நுழைஞ்சி டாக்டர்கிட்ட, டாக்டரு இந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக வந்தாரா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு யார் சொன்னாராம், ஐஸ் வார்டில் இருக்காரு யாருனாராம். என்னையா சொல்கிறேன், ஐஸ் வார்டில் இருக்காரா, சாவலையாப்பா? ஓ அதாயா ஐஸ் வார்டில் இருக்காரியா, இறந்துட்டாரியா, அப்பாடி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாராம். என்னையா இவ்வளோ சந்தோஷப்படுற? இல்லையா, ஒரு அங்கே அடிபட்டு கிடந்தாப்புல நம்ம ஊரில் வேண்டியப்பட்ட ஆள் அப்புறம் தலைவராக போகிற மாதிரி இருக்கு, அதனால அடிபட்டு கிடந்தாரு. நான் என்னமோ பொழைச்சிருவாருன்ட்டு வந்தேன், ஆனால் முடிஞ்சு போனது ரொம்ப பிரச்சனை இல்லை அப்படின்னாராம். என்னையா சொல்கிற நீ, முடிஞ்சு போனாக்க பிரச்சனை இல்லைங்கிற? ஒரு மனுஷன் உயிருக்கு போராடிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கான், எப்படி பொழைச்சான்னு கேட்காம எப்போ செத்துட்டான்னு கேட்குற? ஆமாயா, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இந்த எலெக்ஷனில் திடீர்னு சீட்டு கொடுத்தாலும் கொடுத்த ஊருக்கு நல்லா செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு, ஊருக்கெல்லாம் நிறையா பேருக்கு நல்லா செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு இவருக்கு சீட்டை கொடுத்துட்டாக்க நம்ம நிலைமை என்ன ஆகுறது? நம்மளும் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிறோம். திடீர்னு சீட்டை டப்புன்னு கொடுத்துட்டாக்க நம்ம பாடு என்ன ஆகுறது? அதனால தான் அடிபட்டு கிடந்தாரு. அந்த இடத்துல நான் என்ன செஞ்சேன் அப்படின்னாக்க, நம்ம வாழமா சொன்னாராம். அந்த இடத்துல நான் என்ன செஞ்சேன் அப்படின்னாக்க, யோசனை பண்ணிக்கிட்டேன். என்னையா செஞ்ச? செத்த நாள் நின்றுட்டு சொன்னாராம். அந்த இடத்துல என்ன பண்ணான்னு கேட்டாக்க, அடிபட்டு கிடந்தாரு, பாதி உயிரில் தான் கிடந்தாரு. நான் என்ன செஞ்சேன், மோட்டர் பைக்கு கிடந்துச்சு பக்கத்தில், அவர் அண்டது, அதை தூக்கி கழுத்தில் வச்சுட்டு வந்தேன். சரி முடிஞ்சு போனால் போட்டுமெண்ட்டு அதான் வந்து பார்த்தேன், முடிஞ்சு போயிடுச்சு, பொழைச்சிட்டாருன்னு நினச்சேன், முடிஞ்சு போயிடுச்சா, பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சேன். நேரம் அடா மனுஷா, என்னையா கேஸ் எழுதி போடுவோம்யா? கேஸ் எழுதி போடுவீல, செத்த நாளைக்கு இருங்க சார் அப்படின்னாராம். முடிஞ்சு போய்த்துனேன், அதெல்லாம் முடிஞ்சு போய் ஐஸ் வார்டில் வச்சுருக்கியா? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். உன் மேலே கேஸ் எழுதணும்யா? யார் மேலே? என் மேலே கேஸ் எழுதுறீங்களா? அப்புறம் அப்படின்னாரான். செத்த நாள் இங்கே இருங்க அப்படின்னாரான். இதை பாருங்க அப்படின்னாப்புல என் ஃபோன் எடுத்து கொடுத்து. என்ன அப்படின்னா, அங்கே என்ன செய்கிறாரு, அடிபட்டு கிளஞ்சிச்சு கீழே கிடக்கிறாரா? ஆமாம். உயிரோடு கிடக்கிற, லேசாக உயிரை கிடக்கா இல்லையா? ஆமாம் கிடக்கு. என்ன செய்கிறாரு, பறந்துக்கிட்டு கிடக்கிறாரு. சரி பார்க்குறீங்களா வீடியோ பார்த்து? என்ன சரி ஓகே, சரி நான் இப்போ 2 தட்டை தட்டி விட்டு வரேன், நீங்கள் போங்க அப்படின்னாரான். என்ன ஒன்று, வெளில போய் கூட்டமாக இருக்கான்னு பாருங்கன்னாரா. ஆமாய்யா, வெளில கூட்டமாக இருக்கியா? வெளில கூட்டமாக இருந்துக்கிட்டு இருக்கியா? வெளில கூட்டமாக இருக்கா? சரி அப்படியே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு எல்லாத்துக்கும் தட்டி விட்டுட்டு வெளில வந்து சொன்னாராம், வேலை முடிஞ்சிச்சு சார். என்னையா? ஆமாம் சார், என் மேலே கேஸ் எழுதுறீங்க. நான் உயிரோட தான் போட்டிருந்தேன், உயிரோட தான் ஏற்றி விட்டேன். டாக்டர் நீங்கள் தான் இங்கே தான் கொன்னது அப்படின்னு இப்போ வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னா. ஐயையோ, கேட்டியலா கதையை? நான் தான் தூக்கி உட்கார வச்சு நான் தண்ணி கொடுக்கறதுக்குள்ள உடனே உயிரோட தூக்கிட்டு ஆம்புலன்ஸ் வந்தாச்சு. இங்கே பார்த்தாக்கா டாக்டர் இந்த மாதிரி நிலைமை நினச்சி கொண்டுட்டாங்க. இவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. நான் வீட்டுக்காரங்களுக்கு பொழைச்சிருவோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்படி கொண்டாந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இப்படி கொண்டுட்டீங்கள, இனிமேல் நான் என்ன பண்ண போகுது அப்படின்னு ஒப்பாரி வச்சாரான். பக்கத்தில் உள்ளவளம் கூட்டிகிட்டு வரலாம். ஒன்றா இனிமேல் கூட்ட தான் சார், வேலை முடிஞ்சிச்சு சார், உங்கள் ஹாஸ்பிட்டல் கிளவுஸு, நீங்கள் உங்கள் வேலைக்கு வேலை முடிஞ்சிச்சு, கிளம்பட்டுமா சார்? நான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் பண்ணி விட்டுட்டேன், வேலை முடிஞ்சிச்சு சார் அப்படின்னு நானும். அந்த கதையை சில பேருடைய சந்தர்ப்ப சூழ்நிலை ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் எப்போ எப்போ தான் என்னென்ன நடக்கும்னே தெரியாது. அப்படியெல்லாம் அரசியல் கோப்புகள் இருக்கின்றது, அரசியல் சூழ்நிலைகள் இருக்கின்றது. நடப்புகளை பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என்பதை தெளிவுபூர்வமாக உங்களுக்கு நிசப்தமான ஒரு இது மாதிரியெல்லாம் நடக்கும் என்பதற்கு உதாரணமாக காலப்போக்கு அப்படி இருக்குது.
இப்படியெல்லாம் இருக்கும் என்பதற்காக இந்த பதிவுகள் உங்களுக்கும் தேவைப்படுமானால் கண்டிப்பாக உங்களை நீங்கள் கண்டிப்பாக சுதாரித்துக் கொள்ள வேண்டும், செயல்பட வேண்டும். மக்களுக்கு செயல்படுவதோடு நீங்கள் செயல்படுவதோடு மக்களுக்கு சேவைகள் செய்வதற்காக வர வேண்டிய இருக்க வேண்டும். இதெல்லாம் மக்கள் சேவைகளாக நீங்கள் அமைந்தால் பிற்காலத்தில் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பாட்டன் பாட்டிகள் என்று பல வம்சங்களாக நீங்களே வந்து கொண்டிருக்கலாம். பேரும் புகழோடும் என்பதை விவரமாக தெரிவித்துக் கொள்வது உயிரோடும் இருந்து கொள்ளலாம் என்பதை மிக முக்கியமாக தெரிவிக்கிறது. இது உங்கள் நியூட்ரோ ஒளித்தலை.